இயேசுவின் நாமத்திலே எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் முதல்ல எத்தனை வசனம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. 17 வசனங்கள் கொண்டது தான் இந்த 3ஆம் அதிகாரம். இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய சாராம்சம் என்ன, அது எப்படி கடைசி காலத்தில் வாழக்கூடிய நமக்கு பாடத்தை அது புகுத்துகிறது என்றதை நம்ம சற்று சிந்திக்கணும். பாருங்க வாங்க, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் வசனம் 1. யோசுவா 3ஆம் அதிகாரம் வசனம் 1. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்திமில் இருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத் தங்கினார்கள். யோர்தானை இவங்க கடக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, அதற்காக வந்து அங்கே ராத் தங்குறாங்க. இப்போ 3:5 வாசிக்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் வந்து இதனுடைய சாராம்சம் என்னன்றதை நமக்கு புரிய வைக்கும். பாருங்களேன். 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். யோர்தானை கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா தங்கும் பொழுது அடுத்தது யோசுவா மக்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆண்டவர் உங்கள் மத்தியிலே ஒரு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த யோசுவா 3ஆம் அதிகாரம் தேவன் எப்படி அற்புதம் செய்கிறார் அப்படின்றத பற்றி விளக்கக்கூடிய ஒரு விஷயங்க. சரி, என்ன அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் 13 பாருங்க. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். அப்போ யோர்தான் அது வந்து ஓடாமல் அது அப்படியே குவியலாக அப்படியே நிற்கும் அப்படின்றதான் அற்புதம். ஆக யோசுவா 3ஆம் அதிகாரம் நமக்கு என்ன கருத்தை சொல்ல வருதுன்னு சொன்னால், தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அந்த அற்புதம் என்ன? பிரவாகித்து ஓடுகின்ற அந்த யோர்தான் நதி அது ஓடாது, அது வறண்டு போகும், அது குவியலாக நிற்கும். இதுதாங்க யோசுவா 3ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு கருத்தாக அது இருக்கிறது. சரி, இது கடைசி நாட்கள் அது எப்படி பொருந்தும் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அவங்க எகிப்தை விட்டு வெளியே வர்றவங்க செங்கடலை கடலை கடக்கணும் பாருங்க. சரி, கடலை கடக்கும் பொழுது அவங்களுடைய அந்த வனாந்திர பயணம் ஆரம்பிக்குது. பயணம் ஆரம்பித்தது கடலை கடந்து ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. பயணம் முடியும் பொழுது யோர்தானை கடந்து பயணத்தை முடிவு கொண்டு வராங்க. செங்கடலை கடக்கிறாங்க, இங்கே யோர்தானை அவங்க கடக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த யோர்தானை கடக்கிறது என்பது அது ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். என்றைக்குமே பைபிளுடைய ஆவிக்குரிய கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த பழத்திலிருந்து அப்படி நம்ம ஜூஸ் எடுக்கணும்னு சொன்னால், இங்கே இந்த அற்புதம் என்று சொல்லப்படுது. இதனுடைய சாராம்சம் என்ன? இங்கே இவர்களுக்கு ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்து கொடுத்தார். அப்போ அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் தான் என்ன? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்கள், அதற்கு வேதத்தோடு தான் என்ன செய்யணும்னா உரசி பார்க்கணும். உரசி பார்க்கலாம் வாங்க. தானியேல் 4ஆம் அதிகாரத்துக்கு ஓடி வந்துருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அற்புதங்களுக்கெல்லாம் மிக பெரிய அற்புதத்தை அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாங்க, தானியேல் 4ஆம் அதிகாரம் வசனம் 2. ஏன் இங்கே வரோம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதா? உங்களுக்கு புரியுதுங்களா? யோர்தான் நதி அது வறண்டு போகும், குவியலாக நிற்கும், அது அவர்களுக்கு அற்புதமானால் நமக்கு என்ன அற்புதம் அது புரிஞ்சுக்கணும் இல்லையா? மிக சிறந்த அற்புதம், அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் 4 வசனம் 2 வசனம் 3. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்திப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. நேபுகாத் நேசார் சொல்றாரு, தேவன் என்னிடத்துல அற்புதங்களை செய்திருக்கிறார். வசனம் 3. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். இங்கே நேபுகாத் நேசார் ஒரு அற்புதத்தை கண்டிருக்கிறார். அது என்ன அற்புதத்தை அவர் கண்டிருக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? நேபுகாத் நேசார் கண்ட அற்புதம், அவர் மனுஷனாக இருந்தவர் மிருகமாக மாறிட்டார், மிருகமாக இருந்தவர் திரும்பியும் மனுஷனாக மாறினார். அந்த சுகம் பெறுதல் அற்புதமா, அல்லது அகந்தையாக இருந்த அந்த நேபுகாத் நேசார் தாழ்மையாய் மாறினாரே அந்த குணம் மாற்றம் அற்புதமா? எதை அற்புதம்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறார், எதை அடையாளம்னு சொல்கிறார். எப்பா, நான் மனுஷ ரூபத்தில் மிருகம் மாதிரி இருந்தேன்ப்பா,
ஆனால் தெய்வத்தினுடைய அன்பு எனக்கு புரிய வந்துச்சு. நான் மனுஷனாக மாறி இருக்கிறேன். ராஜானா என்ன, அந்த 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 தாழ்மையோடு நான் மாறி இருக்கிறேன். அந்த அற்புதத்தை சொல்ல வரார். அப்போ அற்புதங்களுக்கெல்லாம் பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா மனசு மாறுறது தாங்க. தெய்வத்துக்காக வாழணும்னு துடிக்கிற மனசு எங்கே வருதோ அங்கே மனம் மாற்றம் வருதுங்க. ஆக அந்த மனம் மாற்றம் தான் மிகப்பெரிய அற்புதம். இப்போ யோசுவா 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுகிறது அப்படின்னா, குணம் மாற்றத்துக்கு அந்த அற்புதம் நடக்கணும்னு சொன்னால் என்னென்ன நிபந்தனைகள்லாம் அங்கே இருக்கிறது. யோசுவா 3ஆம் அதிகாரம் ஏதோ யோர்தானை கடக்கிற விஷயம் கிடையாதுங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் பாருங்க, அது யோர்தானை கடக்குது. உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதா? யோர்தான் நதியில் புதிய ஏற்பாட்டில் என்ன சம்பவம் நடக்குது? யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானகன் பேப்டிசம் கொடுப்பாருங்க. பழைய மனுஷன் சாகிற இடம்தாங்க இந்த யோவான். யோசுவா 2ஆம் அதிகாரம் மரணத்தை ஜெயிக்கிறதுன்னு சொன்னான். யோசுவா 3ஆம் அதிகாரம் பாவத்தை ஜெயிக்கிறது, பழைய மனுஷனை ஜெயிக்கிறது. ஆக இந்த வாஞ்சை உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? உங்கள் பழைய மனுஷனை ஜெயிக்கணும், தினம் தினம் ஜெயிக்கணும், நொடிக்கு நொடி ஜெயிக்கணும். நேபுகாத் நேசார் அவர் உள்ளத்திலே அவர் கண்ட அற்புதம், அவர் உள்ளத்திலே அவர் அனுபவித்த அந்த அடையாளத்தை நாமும் அனுபவிக்க வேண்டும், புது சிருஷ்டியாக மாறணும் அப்படின்ற வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அப்படின்னா யோசுவா 3ஆம் அதிகாரம் மிகப்பெரிய ஒரு விருந்தாக நமக்கு மாறும். யோசுவா 3ஆம் அதிகாரம் நம்முடைய உள்ள மாற்றம் என்கிற அந்த அற்புதத்தை குறித்து பேசுகிறது. இன்னும் கூர்ந்து கவனிக்கும் பொழுது இந்த அற்புதம் என்னென்னலாம் அவங்க செஞ்சாங்க, இந்த அற்புதம் நிகழ்ந்தது. இந்த காரியம் நிகழ்த்துவதற்கு ஒரு 6 காரியத்தை யோசுவாவும் ஜனங்களும் செய்கிறார்கள். அந்த 6 நிபந்தனைகள் நடந்தால் தான் இந்த அற்புதம் நிகழும். புரியுதுங்களா உங்களுக்கு? யோர்தான் குவியலாக நிற்க வேண்டுமானால், யோர்தான் வறண்ட நிலமாக மாற வேண்டுமானால், தடுத்து நிறுத்தப்படுகின்ற இந்த யோர்தான் பிரிந்து தேவனுடைய ஜனங்களுக்கு வழிவிட வேண்டுமானால் தேவையான நிபந்தனைகள் 6. இந்த 6 விஷயத்தை பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் புது இருதயம் இருக்கிறதா? புதிய சுவாபம் இருக்கிறதா? புதிய தூண்டுதல், அகத்தூண்டுதல் இருக்கிறதா? அப்படின்னா இந்த 6ல் ஏதேனும் குறைகிறதா என்று சற்று சிந்திச்சு பாருங்க. எங்கே குறையுதோ அங்கே நிறைவாக்குவோம். தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். சரிங்களா? அவங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார்னா இந்த 6 காரியங்கள்ங்க. சரி, முதல்ல ஒரு விஷயம் பாருங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சரிங்களா? மீண்டுமாக வாசிக்கிறேன். நிபந்தனை 1, அற்புதம் நடக்கணும்னு சொன்னால், யோர்தான் அங்கே பிளந்து போகணும்னு சொன்னால் நடக்க வேண்டிய முதல் விஷயம் இது உங்கள்கிட்ட இருக்குதா? 3:1 அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு. எப்போ யோசுவா எழுந்திருக்கிறாராம்? அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, அதிகாலமே அவர் எழுந்திருக்கிறாராம். அப்போ ஒருத்தருக்கு அற்புதம் நடக்கணும்னு சொன்னால் காலையில் 7 மணிக்கு எழுந்திருப்பாருன்னா எப்படிங்க அற்புதம் நடக்கும்? உங்களுக்கு விஷயம் புரியுதா? ஏன்னா வீட்டை கட்டுகின்ற குணசாலியான ஸ்திரீ 7 மணிக்கு 7:30 மணிக்கு எழும்புவாங்கன்னா எப்படிங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும்? அப்போ எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். இந்த பழக்கம் யோசுவாவுக்கு எங்கிருந்து வந்தது? வாங்க யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு ஓடி வந்துருங்க. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால், யாத்திராகமம் 8 வசனம் 20 கவனிங்களேன். யாத்திராகமம் 8 வசனம் 20 என்ன சொல்கிறாங்க பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும் பொழுது அவனுக்கு முன்பாக நின்று. ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்க, விடிய கால போய் ராஜாவை பாருன்றார். அப்போ இந்த யோசுவா அசிஸ்டன்ட் லீடரு, அவருக்கு எங்கிருந்து பழக்கம் வருது? அவனுடைய லீடர் மோசே அதிகாலமே எழும்புகின்ற பழக்கம். இந்த மோசேக்கு எங்கேருந்து வந்து தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் போய் யாக்கோபை பாருங்க, அவன் அதிகாலை எழும்புவான். யாக்கோபுக்கு எப்படி தெரியுமா வந்துச்சு? ஈசாக்கை பாருங்க, அவன் அதிகாலமே எழும்புவான். ஈசாக்கு எப்படிங்க வந்துச்சு? அவன் தகப்பன் ஆபிரகாம், அவன் அதிகாலமே எழும்புவான். தேவனுடைய பிள்ளைகளுடைய குணத்தில் மிக முக்கியமான குணம், அவங்க தாங்க சூரியனை எழுப்புவாங்க. நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சேர்ந்துச்சா? சூரியன் உங்களை தட்டி எழுப்பக்கூடாது, நீங்கள் தாங்க எழுப்பணும். நான் மீண்டும் இன்னொரு வார்த்தை பதிவு செய்கிறேன். சரித்திரம் படைக்க வேண்டியவர்கள் அவர்கள் அதிகாலமே எழும்புகிறவர்கள்.
நீங்கள் சாதாரணமாக வாழ்ந்துட்டு 10ஓட ஒன்றா போகணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது வேற விஷயம். ஆனால் மீதமான ஜனத்துக்குன்னு ஒரு குணலட்சணம் இருக்கிறது. அவங்க சரித்திரம் படைப்பார்கள். அந்த சரித்திரத்தை உலகம் ஏற்காது, அது வேற விஷயம். ஆனால் தெய்வத்தினுடைய பார்வையில் அது சரித்திரம். அந்த சரித்திரம் எப்படி நிகழும் அப்படின்னா, அவன் அதிகாலையில் எழும்புவான். தெய்வம் அதிகாலையில் எழும்புறது தாங்க தெய்வம், சரிங்களா? அதே போல இவனும் அதிகாலையில் எழும்புறான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காமல் இருக்கிறதா? இம்மைக்குரிய அற்புதம், மறுமைக்குரிய அற்புதம் நடக்காமல் இருக்கிறதா? சற்று சிந்திச்சு பாருங்க. இந்த யோசுவாவினுடைய இந்த 3:1 முதல் வார்த்தை நம்மள்கிட்ட இருக்கிறதா? அதிகாலமே எழும்புகின்ற பழக்கம் இருக்கிறதா? அப்போ யோசிச்சு பார்க்கணும். யோசுவாவுக்கும் அவன் ஜனத்திற்கும் இந்த அற்புதம் நிகழுதுன்னா நிபந்தனை 1, அவன் வாழ்க்கையில் அதிகாலை எழும்புகிற பழக்கம் இருந்துச்சு. அந்த பழக்கத்தை இந்த லீடர் அவன் ஜனத்துக்கு கொடுக்குறான். அதிகாலமே எழும்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக நிபந்தனை 1 அற்புதம் நிகழ்ந்ததற்கு, அற்புதம் நடக்கிறதுக்கு அதிகாலமே எழும்புறது. வாங்க யோசுவா 3ஆம் அதிகாரத்துக்கு மீண்டுமாக வந்துருங்க. என் நிபந்தனை 2 பார்க்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்கே எப்படி முடியுது பாருங்க. 3:1 யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போக முன்னே அங்கே ராத் தங்கினார்கள். இப்போ அங்கே நைட்டு தங்குறாங்க இல்லையா? இப்போ பாருங்க, 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரின் உடன்படிக்கையை பெட்டியை அதை சுமக்கிற லேவியராகிய ஆசிரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். இப்போ அடுத்த டாஸ்க் எப்போ போகுது கவனிச்சிங்களா? நைட்டு அங்கே தங்கிடுறாங்க. நைட்டு தங்கின அவங்க அதற்கப்புறம் எப்போ கிளம்பி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 2வது வசனம் முதல் வார்த்தைங்க. இங்கே ஒரு அழகான ஒரு பாடம் ஒன்று இருக்கிறத நீங்கள் சற்று கவனிக்கணுங்க. 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ராத்தங்கினவர்கள் எப்போ கிளம்புறாங்களாம்? 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய். அப்போ யோசுவா நைட்டு தங்குறான், அதிபதிகள் நைட்டு தங்குறாங்க, ஜனங்கள் எல்லாம் நைட்டு தங்குறாங்க. எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 3 நாள் கழிச்சு தேவன்கிட்டேருந்து உத்தரவு வருது. உடனடியாக அடுத்த நாள் விடியற் காலையிலேயே உத்தரவு வந்துச்சா? உத்தரவு வரவில்லை. இங்கே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது நிபந்தனை என்ன அப்படின்னா, அற்புதம் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்திற்காக யோசுவா காத்திருக்கிறான். தெய்வத்துக்கு முன்பாக ஓடுகிற ஜனமா, தெய்வத்திற்கு பின்பு ஓடுகின்ற ஜனமா, அல்லது தெய்வத்தினுடைய நேரத்திற்காக காத்திருக்கிற ஜனமா? நீங்கள் யோசிங்க. யோசுவா 3 நாள் சென்ற பின்பு தான் அதிபதிகளை அனுப்பிவிட்டு இதெல்லாம் போய் ஜனங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த காத்திருக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கிறதா? அதிகாலையில் எழும்புகிற குணம் ஒன்று வேணும், அற்புதம் வேணும்னு சொன்னால். 2வது காத்திருக்கக்கூடிய குணம் வேணுமா? சரிங்க. ஆண்டவர் இந்த மோசையை கூப்பிட்டார், இவனுடைய தலைவனை கூப்பிட்டார். கூப்பிட்டு வாப்பா சினை மலைக்கு வா, நான் உனக்கு கற்பலகையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே அவனும் போனான். ஆனால் ஆண்டவர் எப்போ தெரியுமா அவனை சந்திச்சார்? கூப்பிட்ட உடனே வரலங்க. அவனை வர வைத்து அவன் அங்கே 7 நாள் காத்திருந்தான். 7வது நாளில் தான் ஆண்டவர் அவனை கற்பலகைகளை கொண்டு போய் அவன் கையில் கொடுக்குறாருங்க. 7 நாள் காத்திருக்கிறான். அந்த காத்திருக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கிறதா? எல்லாமே உடனே சட்டுன்னு வரணுமா? அது என்ன இன்ஸ்டன்ட் நூடுல்ஸா? உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவனுடைய ஜனம் காத்திருக்கக்கூடிய ஜனம். தேவனுக்கு முன்பாக சாராளை போல ஓடுகிறோமா? தேவனுக்கு பின்பு ஓடிட்டுருக்கிறோமா? அல்லது தேவனுடைய நேரத்திற்காக நம்ம பக்தியும் நம்ம விசுவாசத்தையும் காத்து கொள்கிறோமா? அதுதானே காத்திருக்கிறது. ஆக நிபந்தனை 1, அற்புதம் நடக்கணும்னா அதிகாலையில் எழும்பணுங்க. நிபந்தனை 2, தேவனுக்காக தேவனுடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். சரி, 3வது விஷயத்துக்கு வரலாங்க. 3வது வசனம் 3, வசனம் 4 பாருங்க. நான் மீண்டும் வசனம் 3ஐயும் வசனம் 4ஐயும் வாசிக்கிறேன். இந்த வசனங்களில் 3வது நிபந்தனை வெளிப்படுறதை நம்மளால் பார்க்க முடியும். 3வது பாருங்க. ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியரையும் கண்டவுடனே.
நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். இப்போ 3 நாள் கழித்து அதிபதிகளை கிளப்பி விடுறாரு யோசுவா. அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு, ஜனங்களே ஜனங்களே நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு குரூப்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும். யாரை பார்க்கணும்? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை கண்ட உடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். அப்போ யாருக்கு பின் செல்லணும்? எப்போ இவங்க கிளம்பணும்? எப்போ பாளையத்தை டென்ட்டெல்லாம் பேக் பண்ணணும்? அப்படின்னா ஒரு மாற்றங்கள் அங்கே லேவியர்கிட்ட காணப்படும் பொழுது, அவன் டென்ட்டை எடுத்து மூட்டை கட்டும் பொழுது, அவன் உடன்படிக்கையை பெட்டியை சுமந்துக்கிட்டு அவன் ஃபார்வேர்டை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது நீங்களும் டென்ட்டை கட்டி புறப்படுங்க. ஆக நீங்கள் யாரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்? லேவியர்களே பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் அவங்க புறப்பட்டாங்கன்னா நீங்களும் புறப்படணும். பல சமயத்தில் தேவனுடைய சித்தம் என்னதுன்றது சொல்லி தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இங்கே அற்புதமான விஷயம் இருக்குதுங்க. நம்ம போக வேண்டிய பாதை என்னது என்பதை ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கிறார். வாங்க வசனம் 4 பாருங்களேன். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். கவனிங்க, நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு, திரும்பி சொல்லவா, நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒரு காலம் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். நீங்கள் இந்த வழியில் வரவே இல்லை. அப்போ எப்படி தான் அந்த வழியை பார்க்கறது? நீ நடக்க வேண்டிய வழியை அறியணும்னா உங்களுக்கு முன்பாக செல்லுகின்ற லேவியரை பாருங்க. அவங்க போனாங்கன்னா அந்த பாதையிலே போங்க. அதுதான் நீங்க போக வேண்டிய பாதை. இப்ப முதல் நிபந்தனை என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அதிகாலை எழும்புறதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். 2வது நிபந்தனை என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க காத்திருந்தாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம். 3வது நிபந்தனை என்ன புரிஞ்சுக்கிறோம்? நீங்க யாரை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். யாரோடு இணைய வேண்டும்? லேவியரை இணையணும். லேவியர்னா யாரு? அவங்களுக்கான அந்த டெசிக்னேஷன் எங்கேருந்து வருது? அவங்களையும் 10 பிரமாணத்தையும் பிரிக்க முடியாது. அப்போ அன்னைக்கு வாழ்ந்த யோசுவா காலத்து மக்கள் உடன்படிக்கை பெட்டிய 10 கற்பனையை சுமக்கிற லேவியரை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்கங்க. அவங்க புறப்பட்டாங்கன்னா அதே பாதையில் இவங்களும் புறப்படுவாங்க. இது நமக்கு கடைசி காலத்தில் கற்றுத்தருகின்ற பாடம் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சபையில் மாற்றங்கள் வர வேண்டுமா அப்படின்னா நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவனுடைய கட்டளையை நெஞ்சில் சுமக்கிற பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோடு இசைந்து இருக்கிறீங்களா? உங்களுக்கு வார்த்தை புரியுதா? உங்களுக்கு அவங்களோடு இணைந்து இருக்கிறீங்களா? அந்த பூ நாறு ஒன்னோட ஒன்று இருக்கும் பாருங்க, அதை மாறிங்க. தனிமையாக இருக்கிறது நல்லதல்லங்க. அப்போ நீங்கள் தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டியை சுமந்து மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கிற மக்களோடு நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்களா? ஒரு சின்ன குழந்தை பாருங்க, அது எப்படி இருக்குன்னு சொன்னால், அம்மா அப்பா பேச்சை கேட்கவே கேட்காது. ஆனால் அம்மா அப்பா எங்கே இருக்கிறாங்களோ, அம்மா எங்கே இருக்கிறாங்களோ அதை சுற்றியே தாங்க அந்த குழந்தை இருக்கும். அம்மா தான் பார்வையிலிருந்து மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா உடனே குழந்தை அற ஆரம்பிக்குதுங்க. அப்போ அந்த குழந்தை யாரோட தொடர்புலேயே இருக்குது? அம்மாவோட பேசுதா, அப்பாவோட பேசுதா, அதுன்றது வேற விஷயம். ஆனால் அந்த அம்மா அப்பா அப்படின்ற அந்த வட்டத்துக்குள்ளேயே அதை கிடக்கும் பாருங்க. ஏன் அவ்வளோ தூரம் போகணும்? செல்ஃபோன் டவரை விட்டு தூரம் போயிடக்கூடாதுங்க. அந்த டவரில் சுற்றி தாங்க வரணும். டவரை விட்டு செல்ஃபோன் போய் தான் பார்க்குமே, என்ன ஆகும்? சந்தாதாரர் தொடர்புகளுக்கு வெளியே இருக்கிறார். அப்போ உங்களுடைய டவர் என்ன? தேவன் சபையில் ஆவிக்குரிய பிள்ளைகளை வைத்திருக்கிறார். அவங்க தேவன்ட்ட இந்த லேவியர்கிட்ட நெருங்கிறது போல நெருங்கி மாற்றங்களை தங்களுக்குள்ளாகவும், மாற்றங்களை குடும்பத்திற்குள்ளாகவும், மாற்றங்களை சபைக்குள்ளாகவும், மாற்றங்களை சமுதாயத்திற்குள்ளாகவும் கொண்டு வர்றாங்க. அப்பா, ஏன்பா இந்த மாற்றம் செஞ்சுருக்கிறீங்க? ஏன் இப்படி ஜெபம் பண்ணுறீங்க? ஏன் இப்படி வேதம் வாசிக்கிறீங்க? ஏன் இப்படி முதலீடு போடுறீங்க? ஏன் இப்படி ஊழியங்களை செய்கிறீங்க? ஏன் இவங்களெல்லாம் இப்படி கையாளுறீங்க? ஏன் கேட்டால், அப்பா பைபிளில் இருக்குப்பா, ஒவ்வொன்றையும் எடுத்து விளக்கி காட்டுவார்கள். அப்படிப்பட்ட செல்போன் டவரோட நீங்க லிங்க்ல இருக்கிறீங்களா? உங்களுடைய ஆவிக்குரிய டவர் உங்களுக்கு இருக்குதா?
யோசிச்சு பாருங்க, லேவியர்கள் எப்படி போறாங்களோ, உடன்படிக்கை பெட்டி லேவியரை எப்படி அவங்க சுமந்துட்டு போறாங்க, அவங்க பாதையில நீங்க போங்க. அதுதான் நீங்க போக வேண்டிய பாதை. அப்போ நீங்க போக வேண்டிய பாதை உங்களுக்கு புரியுதா? நீங்க செல்ல வேண்டியதை ஆண்டவர் முன்கூட்டியே யார்கிட்டயோ சொல்லி வச்சிருக்கிறார். அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பாதையில நீங்க போங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்க டவரை விட்டு தனியா கொண்டு போய் செல்போனை வச்சீங்கன்னா என்ன வந்து கேட்கும்? ஒரு சத்தமும் கேட்காது. ஆக அதிகாலையில எழும்புதல், இது நிபந்தனை 1 அற்புதத்திற்கு. அடுத்தது தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்கிறது, இது நிபந்தனை 2. 3வது தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளோடு இணைந்திருக்கணும். இவங்க தான் உங்க ஆவிக்குரிய குடும்பம். அந்த குடும்பத்தோடு அவங்களோடு நீங்க இணைஞ்சிருக்கிறீங்களா? யோசிங்க. 4வது இன்னொரு விஷயத்துக்கு போலாங்க. வசனம் 5 பாருங்களேன். அடுத்தது 4வது நிபந்தனைக்கு போகலாம். வசனம் 5. யோசுவா இதெல்லாம் சொன்ன பிற்பாடு சொல்றாப்புல, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நிபந்தனை ரொம்ப தெளிவாக வருதுங்க. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். எப்படி பரிசுத்தப்படுத்துறது? யோசுவா 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் கூட விஷயம் புரியும். தீட்டான காரியங்களை உங்கள்கிட்ட இருந்து விலக்குங்க. அதுதான் பரிசுத்தப்படுத்தி கொள்வது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 4வது நிபந்தனையை வைக்கிறாரு. அதிகாலையில் எழுகிறியா? தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்கிறியா? தேவனுடைய ஜனத்தோடு ஆவிக்குரிய பிள்ளைகளோடு நீ இணைந்திருக்கிறியா? அப்படி இணைந்திருக்கும் பொழுது, அவங்களோட நெருங்கும் பொழுது நமக்கு சுடுங்க. அவங்களுடைய பக்தி, அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய பேச்சுகள் நம்மளை சுடும். நமக்கு நம்ம வாழ்க்கையில் உள்ள தீட்டு நமக்கு தெரிய வரும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பாத்தியா கண்ணாடி மாதிரி அவங்க இருக்கிறாங்க, அழுக்கு உனக்கு புரிகிறதா? அந்த அழுக்க தீட்டான காரியத்தை நீ விலக்கி போடு, விலக்கி போடு. அதுதான் சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னு சொன்னால் நீங்கள் காத்திருக்கணுங்க. நீங்கள் அதிகாலையில் எழும்பணுங்க. தேவனுடைய ஜனத்தோடு இணைந்திருக்கணுங்க. அப்படி இணைந்திருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற தவறு நமக்கு புரிய வரும். அப்போ அந்த தவறை நம்ம விலக்கியாக வேண்டும். பல நேரத்தில் பல காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் தவறை நம்ம விடுறோமா? யோசிச்சு பாருங்க. பாவத்தை விடணுன்ற எண்ணம் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரோமா? இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியான முடிவுக்குள்ளே இருக்கிறோமா? விடணுன்ற ஆசை லூசிஃபர் கூட இருந்துச்சுங்க. ஐயோ நான் போய் இப்படி பேசிட்டேனே அப்படின்ற ஆசை இருந்துச்சுங்க. ஆனால் ஆசை தோசை தாங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. அப்போ புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் அந்த முடிவுக்கு வரீங்களா? இந்த தவறு ஆண்டவர் எவ்வளவு நாளாக சொல்கிறாரு. ஒரு சின்ன விஷயமா இருக்குங்க, ஒரு சின்ன விஷயம். அந்த சின்ன விஷயத்துக்கு ஆமாம் தவறு தான். ஆனால் முடிவுக்கு வரோமா? அதான் சொல்கிறார், அதை விலக்கு. இந்த கலையில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏதோ தவறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க. நீங்கள் அதை அலட்சியப்படுத்துறீங்களா? ஆமாம் மாறிக்கலாம், நேரம் வரும்போது மாறிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறீங்களா? இன்னைக்கு யோசிங்க. அதை நீங்கள் விலக்கி பாருங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதத்தை அவர் செய்வார். ஆக முதல் நிபந்தனை, தேவனுடைய ஜனம் அதிகாலையில் எழும்பணுங்க. 2வது நிபந்தனை அற்புதத்திற்கு, தேவனுடைய ஜனம் தேவனுக்காக காத்திருக்கணுங்க, சட்டுன்னு ஓடக்கூடாதுங்க. 3வது, தேவனுடைய ஜனம் பக்தி உள்ள அவருடைய பிள்ளைகளோடு இணைந்து இருக்கணும். இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, நல்லது கெட்டது எல்லாத்தையும் கலக்கணுங்க. அதுதாங்க தேவனுடைய ஜனம். 3வது பார்த்தோம். 4வது, தேவனுடைய ஜனம் பரிசுத்தப்படுத்தணுங்க. தீட்டான காரியத்தை வாழ்க்கையிலிருந்து, குடும்பத்திலிருந்து விலக்கணுங்க. அப்பதான் தேவன் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நிபந்தனை நம்பர் 4. நிபந்தனை 5க்கு நான் வேகமாக வரேங்க. வசனம் 9க்கு வாங்களேன். வசனம் 9 இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிற்பாடு யோசுவா இன்னொரு நிபந்தனைக்கு வருகிறார். நிபந்தனை நம்பர் 5ங்க. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். என்னவா? இங்கே வாங்க,
ஏன் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை கேட்கணுமா? பைபிள் சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அதிகாலமே எழுந்து தேவனுக்காக காத்திருந்து, அடுத்தது அவங்க தேவனுடைய பிள்ளைகளோடு இணைஞ்சிருந்து தங்களை பரிசுத்தப்படுத்தும் பொழுது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறேன், என் கிட்ட வா அப்படின்றாருங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமானால், வேண்டுமானால், நீங்கள் பழைய மனுஷனை இந்த யோர்தானில் போட்டு சாகடிக்க வேண்டுமானால், சோதனையை ஜெயிக்கணும்னு சொன்னால், இம்மைக்குரிய அற்புதம் உங்களுக்கு நடைபெற வேண்டுமானால், நீங்கள் கிட்ட வந்து அவருடைய வார்த்தையை கேளுங்கள். நான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் கேட்கட்டும், நீங்கள் பதில் சொல்லுங்கள். பேதுருவுக்கு மீனே இல்லைங்க. பேதுருவுக்கு மீன் அவன் வார்த்தையை கேட்ட பிற்பாடு கிடச்சிச்சா, அது வார்த்தையை கேட்பதற்கு முன்பாகவே கிடச்சிச்சா? ஆண்டவர் பேதுருவினுடைய படகை பார்க்கிறாரு. படகை பார்த்த உடனே அவங்களுடைய சீஷன், என்ன முக்கியமான சீஷன் வந்து அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். உடனே பேதுரு வா போட்டுடுன்னு சொன்னாரா? பேதுரு உக்காருன்னு சொன்னாரா? பேதுரு கேளுன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? எடுத்த உடனே ஆழ்கடலுக்கு போகலாம்ப்பா வாப்பா அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. முதல்ல பைபிள் ஸ்டடி, முதல்ல பைபிளை படி, வா பேதுரு கொஞ்சம் படகு உள்ள தள்ளு, நீனும் வா எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை கேளுன்னு சொன்னார். அவன் பொறுமையாக கேட்கும் பொழுது தான் அவனுக்கு அவன் தவறு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஐயையோ, இந்த தெய்வத்தை விட்டுட்டு தான் நான் வந்திருக்கிறேன், நான் இப்போ தெய்வம் திரும்பி நம்ம படகுக்கே வந்திருக்கிறாரே அப்படின்ற விஷயம் அப்போதாங்க தெரிய வந்துச்சு. நம்ம அற்புதம் நடக்கணும்னு பார்க்குறோம், அற்புதம் நடைபெற்ற பிற்பாடு ஒரு புது பைபிளை வாங்கி நான் ஃப்ரெஷ்ஷாக படிப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி அற்புதம் நடக்கும்? அற்புதம் நடக்காதுங்க. வேதத்தின் மீதான வாஞ்சை வராதவர்களுக்கு எப்படிங்க அற்புதம் நடக்கும்? ஆக யோசிச்சு பாருங்க. பேதுரு சத்திய வார்த்தைகளே அவன் கேட்ட பிற்பாடு தான் அவனுக்கு அற்புதம் நடந்தது. திரளான மீன்கள் அந்த வலையில தேடி வந்து விழுந்துச்சுங்க. நீங்க தேடுகின்ற அற்புதம் உங்களை தேடி வரும் பாருங்க. அற்புதம் தேடி வந்து கதவை தட்டும் பாருங்க. எப்ப தெரியுமா? அந்த அற்புதத்தை தேடாம சத்திய வசனங்களை நீங்க தேடும் பொழுது அப்பதான் நடக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க அதிகாலை எழும்புறீங்களா? காத்திருக்கிறீங்களா? நீங்க தேவனுடைய பக்தியான பிள்ளைகளோடு இணைந்து இருக்கிறீங்களா? நீங்க பரிசுத்தப்படுத்துறீங்களா? பாவத்தை விலக்கி போடுறீங்களா? இப்ப அடுத்தது, நீங்க கிட்ட வந்து பேதுருவை போல, இந்த யோசுவாவின் ஜனங்களை போல அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நேரத்தை செலவிடுறீங்களா? நேரத்தை செலவிடாம கவலையிலேயே இருப்போம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படிங்க அற்புதம் டவுன்லோட் ஆகும்? ஆகவே ஆகாது, ஆகவே ஆகாது. எப்போதான் வரும்? நீங்கள் உங்களுக்கு தேவைகளை மறந்து தெய்வத்தின் தேவைகளை வசனத்துக்கு போய் கிட்ட போய் நீங்கள் கேட்கும்போது தான் அந்த அற்புதம் நடக்கும். ஆக எத்தனை காரியத்தை பார்த்துருக்குறோம்? 1, 2, 3, 4, 5, 6 முடிச்சிட்டோமா? எத்தனை காரியம் பார்த்துருக்குறோம்? 5 விஷயம் பார்த்துருக்குறோங்க. 6வது விஷயத்துக்கு ஓடி வருவோங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 6வது நிபந்தனை வசனம் 13க்கு வருவோங்க. 13வது சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். கேள்வி, எப்பொழுது யோர்தானின் தண்ணீர் குவியலாக நிற்கும்? எப்பொழுது நிற்கும்? ஆசாரியருடைய உள்ளங்கால் அங்கே யோர்தானில் பட்ட உடனே. சரி, இப்போ இது அடுத்த கிளி கொண்டு போகுது. சரி, யோர்தான் பிரிந்து இவங்க கால் வைப்பாங்களா? இவங்க கால் வச்சு யோர்தான் பிரியுமா? என்னது? யோர்தான் பிரிந்து கால் வச்சாங்களா? வட்டாந்தரை காணப்பட்டு கால் வச்சாங்களா? அல்லது ஆசாரியர்கள் அங்கே காலை வச்சதுனால தான் யோர்தான் பிளந்து நிற்குதா? சரிங்களா? யோர்தான் பிளக்கணும்னு சொன்னால் காலை முதல்ல வைக்கணும். பல அற்புதங்கள் நீங்கள் நடக்கணும்னு நிகழும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறீங்க. இல்லைங்க, என் வார்த்தைகளை கவனிங்க. அற்புதங்களை நீங்கள் தாங்க உண்டாக்கணும். இது நடக்கும் 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 நடக்கும்னு காத்திருந்து எத்தனை வருஷம் ஓடி போச்சுங்க. எத்தனை இதுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு மகனே.
நீ செய்ய வேண்டியது நீ செய்யாமல் போனதுனால தான் அந்த அற்புதம் நடக்காமல் இருக்கு. நான் எப்பயோ அந்த கிஃப்டை உன் வாசலில் வச்சுட்டேன், நீ கதவை திறக்கவே இல்லையே. கதவை உடச்சிட்டு உள்ளையா கொண்டு வந்து நான் கொடுப்பேன். நான் நீ உன் கடமையை செய்ய. அங்கே பேதுரு போய் வலையை வீசணும், ஆழ்கடல்ல போய் வலையை வீசணும். அவன் செய்ய வேண்டிய கடமையை அவன் செய்தால்தான் அவனுக்கு அற்புதம் நடந்துச்சு, தேடி வந்துச்சு. நீ கரையோரத்தில் நின்றுக்கிட்டு ஓ வலையில மீன் விழும்னா எப்படி இது நடக்காது? அப்ப பாருங்க, ஒரு காரியம் அது ஆண்டவர் சொல்லுகின்ற பொறுப்பை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பை நீங்கள் செய்தால்தான் அந்த அற்புதம் நடக்கும். பழைய மனுஷனை நீங்கள் சாகடிக்கணும் அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஒரு அதிசயமான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணாதுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது, செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. ஒருவேளை அந்த சோதனைக்குரிய இடத்தை நம்ம விலகி செல்ற காரியமாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு காரியம் எதிர்த்து நிற்கிற காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சால்தான் பழைய மனுஷன் யோர்தான்ல சாவான், புதிய மனுஷன் யோர்தான்ல பிறப்பான். ஆக நீங்கள் இம்மைக்குரிய காரியங்களை தேடினாலும் மறுமைக்குரிய காரியங்களை தேடினாலும் அந்த அற்புதம் நடக்கணும்னு சொன்னா அற்புதம் நீங்க தாங்க நிகழ்த்தணும். ஆண்டவர் ரெடிமேடாக வச்சிருக்கிறாருங்க. பல சமயத்தில் ஆண்டவர் காத்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் தேவனுடைய நேரம் வரல. தேவனுடைய நேரம் எப்பொழுதோ வந்துருச்சு. பழைய மனுஷனை சாகடிப்பதற்கு ஒரு நேரம் வரணுமா? அதுக்கு ஒரு அமாவாசை இருக்குதா? அதுக்கு ஒரு பௌர்ணமி இருக்கிறதா? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இன்றைய ரட்சணிய நாள், இன்னைக்கு திருந்து அந்த பாக்கியத்தை நான் உனக்கு இன்னைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாருங்க. அப்ப இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திற்கு ஒருவேளை நேரங்கள் இருக்கலாம், ஆனால் மறுமைக்குரிய ஆசீர்வாதம் உடனடியாக ஆண்டவர் கொடுப்பதற்கு காத்திருக்கிறார். ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பை செய்யாமல் திடீர்னு ஒரு நல்ல எண்ணம் உருவாகணும்னு நினைக்கிறீங்க. நடக்காது. நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். லாசருவை வெளில கொண்டு வரணும்னா கல்லை அப்புறப்படுத்துங்க. கல்லை அப்புறப்படுத்தா லாசரு வெளில வரப்போகிறான். கல்லை அப்புறப்படுத்துகிறோமா? ஆள் கடலில் போய் வலையை வீசுகிறோமா? தண்ணீரை கொண்டு போய் கொடுக்குறோமா? அப்போ தானே ரசமாக மாறும். நான் எதுவுமே செய்யலையே, என்னுடைய பொறுப்பை நான் செய்கின்றேனா? யோசிக்கிறேங்க. ஆக 6 விஷயங்கள். இந்த 6 விஷயங்களை அதிகாலையில் எழும்புறது, தேவனுக்காக காத்திருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து இருக்கிறது, அதற்கப்புறம் நம்ம பார்த்தோம் நம்ம பரிசுத்தப்படுத்துறது, அதற்கப்புறம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது, அதற்கப்புறம் தேவன் நம்ம கொடுத்த கடமைகளை நாம் செய்கிறது, யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது காலம் வைக்கிறது. சரிங்களா? இந்த 6 விஷயங்கள்ல உங்களுக்கு அற்புதம் தாமதமாய் கொண்டிருக்குமானால் எங்க குறைபட்டிருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அதிகாலையில் எழும்புற பழக்கம் இருக்கிறதா? காத்திருக்கக்கூடிய விஷயம் இருக்குதா? ஒரு நாள் காத்திருக்கிறோம், ஒரு வாரம் காத்திருக்கிறோம், ஒரு காலாண்டு காத்திருக்கிறோம், அதற்கப்புறம் தேவனுக்கு சித்தம் இல்லைப்பா, கதை விட்டாச்சா? அந்த ஜபத்தெல்லாம் ஏற கட்டிட்டீங்களா? இன்னைக்கு யோசிங்க. காத்திருக்கிற அந்த பொறுமை நமக்கு இல்லைன்னு அர்த்தங்க. நீங்கள் தேவனுடைய பக்தியான பிள்ளைகளோடு நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்களா? எனக்கு பைபிள் இருக்கிறாரு, எனக்கு ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னு தனி கொடுத்து நடத்திட்டு இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்களை நீங்கள பரிசுத்தப்படுத்துறீங்களா? தீட்டான காரியங்களை விளக்குவதில் மும்முரமாக இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை வாஞ்சையோடு கேட்கிறீர்களா? நீங்கள் கடமையை உணர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களா? அந்த கடமையை செய்யாத பொழுது எப்படிங்க அற்புதம் நடக்கும்? ஒரு வசனம் வாசிச்சு முடிக்கிறேங்க. யோசுவா 4ஆம் அதிகாரத்துக்கு ஓடி வந்துருங்க. யோசுவா 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. ஏன் இந்த யோர்தானை அவர் வறண்ட நிலமாக மாற்றி கொண்டு போயிருக்கலாம், ஏன் இப்படி காலை வைக்க சொல்கிறாரு? யோசுவா 4ஆம் அதிகாரம் 23, 24. பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும் படிக்கும், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயப்படும் படிக்கும், உங்கள் தேவனாய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல, சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாய கர்த்தர் யோர்தானும் தண்ணீருக்கும் செய்து, சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணது போல யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிய கடவீர்கள். என்னவா? ஆண்டவருக்கு நீங்க பயப்படுறதுக்காக செங்கடலை வற்றி போக பண்ண தெய்வம் இப்பையும்
உங்களை யோர்தானின் தண்ணீரை வற்றி போக பண்ணுறாரு. எதற்காக? நீங்கள் உலகத்தின் மக்கள் எல்லாம் தேவனை யாருன்னு புரிஞ்சுக்கணும், தேவனுக்கு பயந்து நீங்கள் நடக்கணும். ஆண்டவர் வசனம் சொல்லுது, தேவனுக்கு பயந்து அவருக்கு மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. யார் தேவனுக்கு பயப்பட முடியும்? அற்புதத்தை உணர்ந்தவர்கள் தான் பயப்பட முடியும். அற்புதம் என்ன? மனம் மாற்றம் தான். பழைய மனுஷன் சாகடிக்கிறது தான் மிகப்பெரிய அற்புதம். இந்த அற்புதம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். நீங்கள் அதிகாலையில் எழும்பிருக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்திருக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்கிறீங்களா? தீட்டான காரியத்தை விலக்கி இருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்பது உங்களுக்கு அனாதை பிரியமாய் இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் தேவன் சொல்லுகின்ற காரியங்களை அற்புதம் நடைபெறுவதற்கு முன்பாகவே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அற்புதம் உங்களுக்கு ஆண்டவர் செய்யணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். நேபுகாத்நேசார் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதம் அவருக்காக மட்டுமல்ல, அது உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். எனவே நீங்கள் யோசிங்க, தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். ஆமென்.